வெல்கம் வெல்கம் பப்பிமா. வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்க ஹரி. நீங்க தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரியே வாட் ஆர் த ரீல்ஸ் லைக்டு பை மீ. எஸ், இது இப்போ இது அப்படி மாட்டுவோமா இல்லை எப்படியே வச்சுக்குவோமா? கோயிங் டு த ஃபர்ஸ்ட் ரீல். என்னடா சுற்றிக்கிட்டு இருக்காங்க? இதுக்கெல்லாம் லைக் போடுவியாடான்னு கேட்டால் லைக் போடுவேன். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நிறைவேறும், நம்புவோம். எஸ். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? என்னடா டோட்டலாக வெளியே போயிட்டாங்க? எங்கடா போனீங்க? ஹலோ ஹலோ. இந்த அம்மா லேப்டாப்பில் இன்ஸ்டாகிராம் லோட் ஆகுறதே பெரிய விஷயம்டா. நான் அதை லோட் பண்ணி வச்சா பொசுக்குன்னு எங்கேயோ டப்புன்னு வெளியே போயிடுச்சு. எங்கே போச்சுன்னே தெரிலையே. டேய் டேய் எங்கடா டேய்? என்னோட அதிகபட்ச ஆசையே இந்த மாதிரி ஒரு சப்பிகளை மேரேஜ் பண்ணுறதாங்க. அடுத்தது என்னது? யூ மீட் யுவர் ஜிம் க்ரஷ். நான் போகும்போதுலாம் பொண்ணுங்க வர மாட்டேது. பூரா வரேன் ஜிம்முக்கு வரவங்கலாம் மாணவிகள் தான் வந்துட்டு போகிறாங்க. சரி விடு. நெக்ஸ்ட்டு, ஹாட் ஒன் டே சம் ஒன் வில் ஆல்சோ லவ் மீயா. என்னடா கனவுல கூட நடக்க மாட்டேங்கிறாது. பிரெயின் அக்லி ஃபேஸஸ் நெவர் கெட் லவ். புள்ளா இருக்காதீங்கடா. மோட்டிவேஷனை போடுறா. நம்ம ஒய்யாரமா வாழணும். அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. உங்களை நீங்களே பெருமையா நினைங்க. நம்மள சரி விடுங்க. நெக்ஸ்ட் ரீல் போலாம். She finally accepted your love in dreams. என்னடா சம்மந்தமே இல்லாமல் இதுக்கெல்லாம் லவ் லைக் போட்டு வச்சிருக்கிறேன் நான். ஆக்சுவலாக இதில் என்ன ட்விஸ்ட்டுனா, ட்ரீமில் கூட இந்த இது நடக்காதுங்க. அதுதான் பெரிய ட்விஸ்ட்டு. சரி விடுங்க. ஆக்சுவலாக ஒரு பொண்ணு இருக்கு, அதை பற்றி இன்னொரு நாள் பேசுவோம். My future wife is out there praying that I don't date anyone. ஆக்சுவலா future wife is out there praying. இதெல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, இதுதான் நீ. அவ நீ யார எவன் கூட என்னென்ன பண்ணிட்டு இருக்கானே தெரியாது. நீங்க உட்காந்து லூசு ஸ்கூட்டி மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிற. பி எ மேன்ரா, பட் ஸ்டில் அ க்ளவுன். எனக்கு வேற வேலை இல்லையாடா? இந்த மாதிரி ப்ரேயர் பண்றதா என்னோட வேலையா? ஃபினான்சியலி அன்ஸ்டேபிள் மீ வாட்சிங். ஆமா, இது வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போதும் நான் சைக்கிளில் தான் வச்சுருப்பேன். அப்பயும் எல்லாம் பைக்கில் தான் வருவானுங்க. காலேஜ் படிக்கும் போதும் பஸ்ஸில் தான் போவேன். எல்லோரும் பைக்கில் தான் வருவானுங்க. இன்னும் பைக் இல்லை. ஸோ சேட் ப்ரோ. ஜஸ்ட் டாக் டு ஹர், யூ ஹாவ் நத்திங் டு லூஸ். ஆக்சுவலாக காலேஜில் ஒரு பொண்ணு, ஒரு ஸ்பார்க் இருக்கும். ஸோ எப்படியா போய் பேசிடலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது அப்படி வந்துச்சுன்னா நான் இப்படி போயிடுவேன், அது இப்படி வந்துச்சுன்னா நான் அப்படி போயிடுவேன். குச்சமே இல்லை. ஸோ இன்னும் ஃபைனல் வந்துருச்சு, இன்னும் பேசவே இல்லை. கடைசி வரையும் பார்க்க மட்டும் தான் முடியும்னு நினைக்கிறேன். பேசிடலாம். ஆக்சுவலாக மோஸ்ட்டாக நான் லைக் போட மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸோட போஸ்ட்டு மட்டும் தான் மோஸ்ட்லி லைக் போடுவேன். அவ்வளோதான் நினைக்கிறேன். இதான் இங்கே இருக்கு. இருக்கியாடா? இருக்காங்க. மாம், என் பையன் அதெல்லாம் நல்லா வந்துடுவான் லைஃப்பில். ஆக்சுவலாக இதுக்கெல்லாம் லைக் போட்டே ரொம்ப வருஷம், இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷம் ஆகுது. ஒரு 1.5 year இருக்கும்னு நினைக்கிறேன்.
எனக்கு தெரிஞ்சு நம்மளை ஃபுல்லாக ட்ரஸ்ட் பண்ணுறது யாருன்னா நம்ம அம்மாவை மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரே ஜீவன் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இருக்கும். ஆமாம், நம்ம பையன் எப்படியாவது பெரிய ஆளாக வந்துடுவான், நம்மளோட கஷ்டத்தெல்லாம் தீர்த்துருவான் அப்படின்னு ஒரு ஜீவன் நம்புதுன்னா அது நம்ம அம்மா தான். நம்ம மேலேயே நமக்கு நம்பிக்கை இல்லைனாலும் நம்ம அம்மாவுக்கு நம்ம மேலே நம்பிக்கை இருக்கும். ஸோ அதுக்காகனாலும் நம்ம உழைச்சி பெரிய ஆள் ஆகலாம். ஆகும் வாத்தா. சி kisses you there. ஆக்சுவலாக இது என்ன மீன்னா இது என்ன மீன் பண்ணுறாங்கன்னா கன்னத்தில் கொடுத்துருக்கலாம், இல்லை கையில் கொடுத்துருக்கலாம், அந்த மாதிரி மீன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் வந்து கன்னத்தில் கொடுத்துருப்பாங்க போல. ஒருவேளை மருத்துவ முத்தமாக இருக்குமோ? சரி விடுங்க, பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு. ஸோ இதுதான் கடைசி லைக் பண்ண ரீல்னு நினைக்கிறேன். அந்த ஹெர் வந்து எப்பயுமே நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட அம்மாவாக தான் இருக்கும். இந்த லுக் ரொம்ப நல்லா இருக்கு. ட்ரெஸ்ஸில் ரொம்ப பெரிய பெருமையை தமிழ்நாட்டுக்கு தேடி வந்தார் இவர். இந்த மாதிரி ஒரு நாள் நம்ம அம்மாவையும் பார்க்க வச்சுருக்கோம். கண்டிப்பாக பார்க்க வைக்கணும் நம்பணும். நீங்களும் சரி, நானும் சரி. ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன். ரிமைனிங் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸோட போஸ்ட்டுக்கு லைக் பண்ணதாக இருக்கும். ஸோ இதுதான் மீம் பேஜஸ். ஓகே, எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.